குட் ஈவினிங். வெல்கம் டு ஆதிராஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இன்னைக்கு வந்து நம்ம G20யோட 6 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ G20 வந்து 2023ல இந்தியா தான் வந்து அந்த சமிட்டை வந்து நியூ டெல்லியில ஹெட் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம வந்து இன்வால்வ் பண்ணோம். ஸோ ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து 55 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி குளோபல் சவுத்தை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து அந்த 2023 தலைமை டெல்லி G20 தலைமையில் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த டைம் வந்து இந்த G20 லீடர்ஸ் சமிட் வந்து சவுத் ஆப்பிரிக்கால தான் நடக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து கருதப்படுது ஃபார் குளோபல் சவுத்க்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த G20 சவுத் சமிட்ல யூஎஸ்ஏ வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஏன் அப்படின்னா அங்க வந்து ஒயிட் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க. யூஎஸ்ஏ அந்த ரேசிசம் அந்த ரேஸ்ல வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இந்த இனிஷியேட்டிவ்ல 6 கிரிட்டிக்கல் ஆர் 6 இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எடுத்திருக்காங்க. அந்த 6 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். இங்க வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் எல்லாம் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி அது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்றதுக்காக ஒரு ரெபாசிட்டரி டிஜிட்டல்ல வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இது இப்போ வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ற மாதிரி ஆனா ஒரு இனிஷியேட்டிவ் இது. அதே மாதிரி இன்னும் செகண்ட் வந்து G20 ஆப்பிரிக்கா ஸ்கில்ஸ் மல்டிபிளேயர் இனிஷியேட்டிவ். இதுல வந்து 1 மில்லியன் ஆப்பிரிக்கன் யூத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி மற்றவங்களை வந்து ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? ட்ரைனிங் ஃபார் ட்ரைனர்ஸ். ஓகே. ஸோ இவங்களை ட்ரெயின் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து செகண்ட். தேர்ட் ஒன் வந்து குளோபல் ஹெல்த் கேர் ரெஸ்பான்ஸ் டீம். இப்போ வந்து அந்த ஃபென்டனைல் இஷ்யூ இருக்கு. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா வந்து ஏதாவது டிசாஸ்டர் இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் எமர்ஜென்சி வந்து வரும். ஸோ அந்த ஹெல்த் எமர்ஜென்சிக்கோசரம் நிறைய நம்ம டீமா ரெடி பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரிடர் காலத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் எல்லாம் வந்து குளோபல் ஹெல்த் கேர் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இன்னொன்று வந்து an initiative on countering drug terror nexus. ஸோ ட்ரக் அண்ட் டெரரிசம் ரெண்டுமே வந்து இப்போ வந்து கோயின்சைட்ஸ். டெரரிஸ்ட் எல்லாமே வந்து ட்ரக்கை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இதா யூஸ் பண்ணி வந்து டெரரிசம் வந்து ப்ரொபோகேட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபென்டனைல் இஷ்யூ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஃபென்டனைல் இஷ்யூ வந்து இட்ஸ் ஒபியாய்ட் வேரன் அது வந்து டெரர் ஃபினான்சிங்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ஆன்கோயிங் இஷ்யூவா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து அண்ட் ஓப்பன் சேட்டலைட் டேட்டா பார்ட்னர்ஷிப். இங்க வந்து டேட்டா ஷேரிங் ஆன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து ஃபிஷிங், டிசாஸ்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஸோ ரிலேட்டட் கிளைமேட் அண்ட் தென் அதர் வல்னரபிள் இன்ஃபர்மேஷன் பத்தி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து G20 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சர்க்குலாரிட்டி இனிஷியேட்டிவ். இங்க வந்து இப்போ சைனா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மேல எக்ஸ்போர்ட் மேல கர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படுது. பிகாஸ் இவி ஆகட்டும், பேட்டரி, ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தருணத்துல இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்மளை வந்து சைனால இருந்து அவே ஃப்ரம் சைனா, மூவிங் அவே ஃப்ரம் சைனா அண்ட் தென் நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து புல் பண்ணி நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து இதோட இனிஷியேட்டிவ். ஸோ இந்த 6 இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 2026ல வந்து நம்மளோட G20 சமிட் யூஎஸ்ஏல தான் நடக்க போகுது. அந்த மீன்வைல் இந்த 2025ல யூஎஸ்ஏ வந்து இந்த G20 சமிட்ல கலந்துக்கல அப்படிங்கறது வந்து ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட மேஜர் current affairs event with respect to G20 summit held in South Africa for the first time. Okay, thank you.